ஏங்க இப்படி பண்றீங்க? சீக்கிரம் எந்திரிச்சு வாங்க. எத்தனை வருஷம் இப்படியே இருக்க போறீங்க? முடியலங்க, முடியல. ஒரு ஆளா என்னால போராட முடியல. ஒரு பக்கம் சிபி, நான் எது சொன்னாலும் கேக்குறது இல்ல. உங்களை பக்கத்துல இருந்து பாக்குற தைரியம் கூட அவனுக்கு இல்ல. இன்னொரு பக்கம் நம்ம பொண்ணு வர்ஷினி, அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கைய எப்படி அமைச்சு கொடுக்க போறேங்கிற எந்த தெளிவும் என்கிட்ட இல்ல. அதே மாதிரி நான் எந்த முடிவு எடுத்தாலும் இந்த வீட்ல எனக்கு மதிப்பு இல்ல. நீங்க இது எல்லாத்துக்கும் சாட்சி அமைதியா தானே இருக்கீங்க. சீக்கிரம் சரியாயி வாங்க பிளீஸ்ங்க. மீனா, அண்ணே. என்னம்மா எதுக்கா அழுதுட்டு இருக்க? அதான் மச்சான் நல்லபடியா பொழைச்சு வந்துட்டாருல. இல்லண்ணே, எத்தனை வருஷம் இவர் இப்படியே இருப்பாரு? கொஞ்சமாச்சும் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நடக்க ஆரம்பிச்சு பேசுனா எவ்வளவு நல்லா இருக்கும். இவரு நல்லா ஆயிட்டா இந்த குடும்பமே வேற மாதிரி இருக்கும்னு. மீனா, நீ தைரியமா இரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆனா அத்தை எடுக்கிற சில முடிவால தான் எனக்கு பயமா இருக்குமா. என்ன பயம்? இல்ல, புது டாக்டர் இப்ப தேவையாமா? அதுவும் அந்த தமிழோட ஃப்ரெண்டு வேற. இத்தனை வருஷமா மாப்பிளைக்கு இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சா? இப்ப நடக்குதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த தமிழ் தாமா ஏதோ பண்றா. திரும்பவும் அவ கையிலேயே பொறுப்பை ஒப்படைக்கிறேங்கிறது சரின்னு படுதா? சச்சா, இல்லண்ணே, அப்படிலாம் இருக்காது. அவ துடுக்கா திமிரா பேசுவா. ஆனா இவர் மேல அவளுக்கு தனி பாசம் இருக்குனே. என்ன மீனா நீ